அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் தமிழ்நாடு TRB கம்ப்யூட்டர் சயின்ஸ் டீச்சர்ஸ் எக்ஸாம் சிலபஸ் பிஸ்னஸ் கம்ப்யூட்டிங் யூனிட்ல இருந்து டேட்டா மைனிங் டாபிக் பற்றி பார்க்கலாம். டேட்டா மைனிங் அப்படின்னு என்னென்னு பார்க்குறதுக்கு முன்னாடி நான் உங்ககிட்ட ஒரு சின்ன கொஸ்டின் கேட்குறேன். நீங்கள் நியூஸில் அல்லது நியூஸ் பேப்பர்ஸ்லாம் சில இந்த இன்ஃபர்மேஷன் கேள்விப்பட்டிருப்பீங்க. அதாவது RBI கவர்னர் அல்லது நம்ம ஃபினான்ஸ் மினிஸ்டர் இவங்க வந்து ப்ரெஸ் மீட்டில் வந்து சொல்லுவாங்க, 2025 வந்து இந்தியாவோட GDP இவ்வளோ அமௌண்ட் இருக்கும், அல்லது 2025 இந்தியாவோட க்ரோத் வந்து 8% அப்படின்லாம் இருக்கும் அப்படின்லாம் வந்து ப்ரெஸ் மீட்டில் வந்து சொல்லுவாங்க. அவங்க எப்படி இப்போ 2019 இருக்கும், அவங்க எப்படி 2025 இந்தியா இந்த மாதிரி இருக்கும், இந்தியாவோட க்ரோத் இருக்கும் அப்படின்னு அவங்க எப்படி அதை சொல்கிறாங்க அப்படின்னு நீங்கள் எப்போயாவது நீங்கள் யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? அல்லது நீங்கள் ஷாப்பிங் பண்ணுவீங்க வெப்சைட்ஸ் எல்லாம் போய் அமேசான், ஃப்ளிப்கார்ட்லாம் நீங்கள் ஒரு பொருள் வாங்க போகிறீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அங்கே பக்கத்துலேயே வந்து அது ரிலேட்டடாக அல்லது உங்களுக்கு தேவையான வேறு ஒரு பொருள் அது ரிலேட்டடாக அங்கே வந்து பக்கத்துலேயே இருக்கும். அது வந்து அவங்க டிஸ்பிளே பண்ணியிருப்பாங்க. அப்போ அதை வச்சு அதை வந்து உங்களோட ஆர்வத்தை தூண்டுவாங்க, அந்த பொருளை சேர்த்து வாங்குறதுக்கு. அதனால் அவங்க பிஸ்னஸ் இம்ப்ரூவ் ஆகும். அவங்க எப்படி நமக்கு தேவையான பொருளை வந்து அவங்க கண்டுபிடிக்கிறாங்க அப்படின்னு நீங்கள் இப்போ யோசிச்சிருக்கீங்களா? ஓகே, இந்த வீடியோ பார்த்ததுக்கப்புறம் நீங்கள் இந்த மாதிரி சுச்சுவேஷன்லாம் வர்றப்ப வந்து நீங்கள் அதையும் சேர்த்து திங்க் பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம டேட்டா மைனிங் பற்றி பார்க்கலாம். அது என்ன டேட்டா மைனிங்? நமக்கு கோல்டு மைனிங்னா தெரியும். கோல்டு மைனிங்னா மண்ணில் சுரங்கம் தோண்டி அதுலேருந்து மணல் எடுத்து அதை ப்ராசஸ் பண்ணி அதுலேருந்து தங்கத்தை பிரித்து எடுக்கிறது தான் வந்து கோல்டு மைனிங். அதே மாதிரி நிலக்கரி மைனிங் அந்த இதுவும் தெரியும். அதாவது அந்த மணலை எடுத்து ப்ராசஸ் பண்ணி பிரித்து எடுக்கிறது. அதே மாதிரி தான் டேட்டா மைனிங். டேட்டான்றது நமக்கு தெரியும், நம்ம டேட்டா பேஸில் வச்சுருப்போம். அந்த டேட்டாவை ப்ராசஸ் பண்ணி நமக்கு தேவையானது எடுக்கிறது தான் டேட்டா மைனிங். சிம்பிள். இது சில டிஸ்கிரிப்ஷனாக சொல்லணும் அப்படின்னா, இட்ஸ் அ ப்ராசஸ் டு ஃபைண்ட் பேட்டர்ன்ஸ் ஆர் ரிலேஷன்ஷிப் ஆஃப் டேட்டா யூஸிங் அல்காரிதம்ஸ். நமக்கு தெரியும், இப்போ கோல்டு மைனிங்னா அங்கே வந்து ஃபுல்லாக வந்து ஹியூமன் ஒர்க் தான். ஆனால் டேட்டா வந்து ஃபுல்லாக சிஸ்டம் கம்ப்யூட்டரில் தான் இருக்கும். அப்போ ஃபுல்லாக வந்து கம்ப்யூட்டர் அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ணி அந்த டேட்டா வந்து ப்ராசஸ் பண்ணுவோம். ப்ராசஸ் பண்ணி அந்த டேட்டாஸ் கிட்ட என்ன ரிலேஷன்ஷிப் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுப்போம். அல்லது இட்ஸ் அ ப்ராசஸ் ஆஃப் அனலைசிங் டேட்டா ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் சம்மரைசிங் இட் இன்டு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன். இதை வந்து ப்ராப்பராக டேட்டா மைனிங் டெஃபினேஷனாக இதை சொல்லலாம். அதாவது நம்மக்கிட்ட டேட்டா இருக்கும், விதவிதமான டேட்டா இருக்கும். அதை டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ்ல அதை அப்ரோச் பண்ணி அதை சம்மரைஸ் பண்ணி அதுலேருந்து நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷனை கலெக்ட் பண்ணுறது தான் வந்து டேட்டா மைனிங் அப்படின்னு சொல்லலாம். இட் கிவ்ஸ் ஆன்சர்ஸ் விச் டேட்டா பேஸ் கேனாட் கிவ். நம்மக்கிட்ட டேட்டா பேஸில் டேட்டா இருக்கும். அந்த டேட்டா பேஸ்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா என்ன இருக்குது அப்படின்றத தெரியும். ஆனால் அடுத்து என்ன வரும் அப்படின்னு ப்ரிடிக்ட் பண்ணுறதெல்லாம் வந்து டேட்டா பேஸ் வச்சு மட்டும் முடியாது. அதுக்கு வந்து இந்த டேட்டா மைனிங் அப்படின்ற கான்செப்ட் வந்தால் தான் வந்து அது பண்ண முடியும். ஓகேவா? அது என்னென்ன கொஞ்சம் டீட்டெயிலாக பார்க்கலாம். அது நம்ம ஏற்கனவே பார்த்தோம், டேட்டா பேஸ் கேனாட் கிவ் ஆன்சர்ஸ் அப்படின்னு சொல்லியிருப்போம். இந்த மாதிரி ஆன்சர்லாம் கொடுக்க முடியாது, ஏன்னா அதுக்கு டேட்டா இருக்கும். டேட்டான்ற என்னென்னா ரா ஃபேக்ட். ரா ஃபேக்ட் அப்படின்றது என்னென்னா ரியல் லைஃப்பில் நம்ம சிச்சுவேஷன் நம்மக்கிட்ட இருக்கிற இன்ஃபர்மேஷன், அதுதான் வந்து ரா ஃபேக்ட். உதாரணத்துக்கு பெட்ரோல் ப்ரைஸ் ஃபஸ்ட் ஏப்ரல் வந்து 75 ரூபா, செகண்ட் ஏப்ரலில் 76 ரூபாய் 25 பைசா. இது வந்து கான்ஸ்டன்ட், இது மாறாது. இதுதான் வந்து ரா ஃபேக்ட். இதான் வந்து நம்மகிட்ட இருக்கிற டேட்டா. ஃபஸ்ட் ஏப்ரலில் 75 ரூபா, செகண்ட் ஏப்ரலில் 76 ரூபா. இது வந்து மாறாதது. அப்போ டேட்டா பேஸ்லேருந்து நம்ம என்ன தெரிஞ்சுக்கலாம்னா, ஃபஸ்ட் ஏப்ரலில் எவ்வளோ ரேட்டு, அவ்வளோதான் தெரிஞ்சுக்க முடியும். ஓகேவா? இது நமக்கு ஏற்கனவே தெரியும். ஃபஸ்ட் ஏப்ரலில் இருந்தவங்களுக்கு இது ஏற்கனவே தெரியும். ஆனால் இதை வச்சு வேறு என்ன நடக்கும், இது வந்து எப்படி மற்றதை அஃபெக்ட் பண்ணும் அப்படின்றத வந்து இந்த இன்ஃபர்மேஷனை வச்சு, இந்த டேட்டாவை வச்சு நம்ம தெரிஞ்சுக்க முடியாது. ஓகேவா? இதுதான் வந்து டேட்டா அப்படின்றது. அதாவது டேட்டான்றது ரா ஃபேக்ட் அப்படின்றது. டேட்டா ப்ரைஸ் அண்ட் டேட் ஸ்டோர்டு இன் டேட்டா பேஸ். ஓகே, ஃபைன். அடுத்து டேட்டாக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்ஃபர்மேஷன் அப்படின்னு ஒரு கான்செப்ட். இன்ஃபர்மேஷன் அப்படின்றது என்னன்னா, வி கேன் கெட் சம் இன்ஃபர்மேஷன் ஃப்ரம் டேட்டா. அதாவது நம்மக்கிட்ட இந்த டேட்டாலாம் இருக்குது. 75 ரூபா 1ஆம் தேதி, 76 ரூபா 2ஆம் தேதி அப்படின்னு சில டேட்டாஸ் இருக்குது. அந்த டேட்டாவிலேருந்து நம்ம சில இன்ஃபர்மேஷனை வந்து கலெக்ட் பண்ணலாம். என்ன மாதிரியான இன்ஃபர்மேஷன் இதில் இருந்து கலெக்ட் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏப்ரல் மாதம் பெட்ரோலோட ப்ரைஸ் 75 ரூபாலேருந்து 80 ரூபா வரைக்கும் இருந்துச்சு, அல்லது 70 ரூபாலேருந்து 80 ரூபா வரைக்கும் இருந்துச்சு பிட்வீன். ஓகே, இது வந்து ஒரு இன்ஃபர்மேஷன். இது டேட்டா கிடையாது. நம்ம அந்த டேட்டாவிலேருந்து இந்த இன்ஃபர்மேஷனை வந்து நம்ம கலெக்ட் பண்ணுறோம். ஓகேவா? இதனால் என்ன பெனிஃபிட் அப்படின்னு கேட்குறீங்களா? நம்ம ஏற்கனவே பார்த்தோம் டேட்டா மைனிங் அப்படின்றது என்ன அப்படின்னு. இந்த ரெண்டாவது டெஃபினிஷன் பார்த்தீங்கன்னா சொல்ல தெரியும். இட்ஸ் அ ப்ராசஸ் ஆஃப் அனலைசிங் டேட்டா ஃப்ரம் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவ் அண்ட் சம்மரைசிங் இட் இன்டு யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன். அதாவது நம்மக்கிட்ட இருக்கிற டேட்டாவை
வச்சு கிடைக்கிற இன்ஃபர்மேஷனை டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவில் அனலைஸ் பண்ணணும். அனலைஸ் பண்ணால் நமக்கு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். அதுதான் டேட்டா மைனிங். இப்போ நம்மக்கிட்ட இருக்கிற டேட்டா வச்சு நம்மக்கிட்ட ஒரு இன்ஃபர்மேஷன் இருக்குது. அது என்னென்னா, ஏப்ரல் மாதம் பார்த்தீங்கன்னா பெட்ரோல் ரேட் 70 ரூபாலேருந்து 80 ரூபா வரைக்கும் போயிடுச்சு அப்படின்னு. இதுலேருந்து நம்ம என்ன மாதிரியான நாலேஜ் டிஃப்ரெண்ட் பெர்ஸ்பெக்டிவில் அனலைஸ் பண்ணி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, when petrol price increases by 5 rupees, the inflation rate is, சரிங்க ஸ்பெல்லிங் மிஸ்டேக் இருக்குது பார்த்துக்கோங்க, ரேட் இஸ் இன்க்ரீஸ் பை 2% அப்படின்னு. அதாவது இன்ஃப்ளேஷன் நமக்கு தெரியும், அந்த பணவீக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அது கூடுச்சுன்னா நமக்கு அதாவது நம்ம டெய்லி பயன்படுத்துகிற அத்தியாவசிய பொருட்களோட விலையை இதுதான் வந்து இன்ஃப்ளேஷன் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து கம்ப்ளீட்டாக டிபெண்ட்ஸ் ஆன் பெட்ரோல் அப்படின்னு சொல்லலாம். மேக்ஸிமம் 80 to 90% டிபெண்ட்ஸ் ஆன் பெட்ரோல் ப்ரைஸ் வச்சு தான் இருக்கும். இப்போ பெட்ரோல் ப்ரைஸ் இன்க்ரீஸ் ஆச்சுன்னா அதுக்கு அடுத்து வர காலங்களில் வந்து கண்டிப்பாக இன்ஃப்ளேஷன் ரேட் கூட தான் செய்யும். அப்போ ஒரு 5 ரூபாய் கூடுச்சுன்னா 2% அளவுக்கு வந்து இன்ஃப்ளேஷன் ரேட் கூடுது அப்படின்ற ஒரு நாலேஜ் வந்து நமக்கு இங்கே கிடைக்கிது. அப்போ இந்த யூஸ்ஃபுல் நாலேஜ் வந்து நமக்கு கிடைச்சிருச்சா, நம்மக்கிட்ட இருக்கிற டிஃப்ரெண்ட் டேட்டாவை வச்சு இன்ஃபர்மேஷன் கேதர் பண்ணி அந்த இன்ஃபர்மேஷன்லேருந்து நமக்கு தேவையான இன்ஃபர்மேஷன் வந்து இங்கே கொஞ்சம் கலெக்ட் பண்ணுறோம். இந்த ஆன்சரை வச்சு நம்ம வந்து ஒரு டெசிஷன் எடுக்கலாம். அதாவது ஓகே, பெட்ரோல் ப்ரைஸ் கூடிருச்சு, அப்போ வந்து இன்ஃப்ளேஷன் வந்து கூடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அப்போ வந்து கவர்மெண்ட் என்ன ஸ்டெப் எடுக்கலாம்னா, அப்போ அதை வேற ஒரு விதமாக அப்ரோச் பண்ணி பணவீக்கத்துக்கு ஒரு அத்தியாவசிய பொருட்களோட விலையை குறைக்கிறதுக்கு ஏதாவது ஏற்பாடுகள் பண்ணலாம். அந்த இடத்துல இந்த நாலேஜ் வந்து நமக்கு பயன்படும். இதுதான் வந்து சிம்பிளாக சொல்லணும்னா இதுதான் டேட்டா மைனிங் அப்படின்றது. இது நமக்கு சிம்பிளாக புரியுதுக்கான நாங்கள் சின்ன ஒரு டயக்ராம் மாதிரி போட்டிருக்கேன். நம்மக்கிட்ட டேட்டா இருக்கும், டேட்டா பேஸில் இருக்குது. அந்த டேட்டாவிலேருந்து நமக்கு இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். இந்த இன்ஃபர்மேஷன் அல்லது இந்த டேட்டாவிலேருந்து நமக்கு ஒரு நாலேஜ் கிடைக்கும். என்ன மாதிரி அப்படி நடக்குது அப்படின்ற நாலேஜ். அந்த நாலேஜை வச்சு நம்ம வந்து ஒரு டெசிஷன் எடுக்கலாம். அல்லது அந்த நாலேஜ் வந்து நமக்கு வந்து ஒரு கொஸ்டினுக்கு வந்து பதில் கொடுக்கும். ஓகேவா? இதை இன்னும் கொஞ்சம் டீட்டாக ஒரு எக்ஸாம்பிள்ஸோட பார்ப்போம் அப்படின்னு பார்த்தா அப்போ பார்க்கலாம். அப்படின்னா டேட்டா மைனிங் அப்படின்றது என்னென்னா, எக்ஸ்ட்ராக்ட் த யூஸ்ஃபுல் டெசிஷன் அல்லது ஆன்சர் ஃப்ரம் த டேட்டா. நம்மக்கிட்ட இருக்கிற இந்த ரா டேட்டாவிலேருந்து, டேட்டா பேஸில் இருக்கிற சாதாரண ரா டேட்டா 1ஆம் தேதி 70 ரூபா அப்படின்ற பெட்ரோல் ரேட், அந்த டேட்டாவிலேருந்து அப்கமிங் வீக்கில் வந்து இன்ஃப்ளேஷன் ரேட் எவ்வளவு அதிகமாகும் அப்படின்றத நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியும். யூஸ்ஃபுல் இன்ஃபர்மேஷன் கிடைக்குதா நமக்கு. இதுதான் வந்து டேட்டா மைனிங். ஓகேவா? எக்ஸாம்பிள் பார்க்கலாம். ஓகே, அதுக்கு முன்னாடி இன்னும் டேட்டா அல்லது இன்ஃபர்மேஷன் பற்றி இன்னொரு இன்ஃபர்மேஷன் போட்டிருக்கோம். டேட்டா அப்படின்றது வந்து யூ கேன் ட்ரஸ்ட் திஸ் டேட்டா விச் இஸ் ஆல்வேஸ் கரெக்ட் பேஸ்ட் ஆன் கரண்ட் ஸ்டேட்டஸ் இன் தட் இஸ் ஸ்டோர்ட் இன் டேட்டா பேஸ். ஓகே, இது ஏன் மறுபடியும் இங்கே டேட்டா இன்ஃபர்மேஷன் பற்றி சொல்லியிருக்கோம் அப்படின்னா, ஏன்னா இங்கே ஃபுல்லாக வந்து டேட்டா மைனிங் டேட்டாவை வச்சு தான் நம்ம ப்ராசஸ் பண்ணுறோம். இப்போ டேட்டாவை பற்றி நம்ம இன்னொரு இன்ஃபர்மேஷன் என்னென்னா, டேட்டா வந்து நம்ம ஏற்கனவே சொன்னோம், அது கான்ஸ்டன்ட்டு ரியல் லைஃப்பில் இருக்கிறத வந்து ரா டேட்டா அப்படின்னு. அதனால அதை வந்து நம்ம ட்ரஸ்ட் பண்ணலாம். அதாவது உதாரணத்துக்கு இப்போ ஒருத்தரோட டேட் ஆஃப் பர்த் வந்து இயர் வந்து 1985 அப்படின்னு வச்சுப்போம். அவரோட இயர் ஆஃப் பர்த் வந்து 1985. இதுதான் டேட்டா. இது வந்து கரெக்ட். இது வந்து மாறவே மாறாது. ஓகேவா? இன்ஃபர்மேஷன் அப்படின்றது நம்ம அந்த டேட்டாவிலேருந்து கலெக்ட் பண்ணது. இன்ஃபர்மேஷன் கேதர்ட் ஃப்ரம் டேட்டா. ஆனால் இந்த இன்ஃபர்மேஷன்றது வந்து டைனமிக். இந்த டைனமிக் அப்படின்னு எப்படின்னா, இந்த டேட்டா மாற மாற இந்த இன்ஃபர்மேஷனும் மாறுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லலாம். அதாவது பர்சன் ஏ 1985 பிறந்திருந்தாரு, பர்சன் பி 86 பிறந்திருக்கிறாரு அப்படின்றது டேட்டா. அப்போ இன்ஃபர்மேஷன்றது பர்சன் ஏவோட ஏஜ் வந்து 30, பர்சன் பியோட ஏஜ் வந்து 31 அப்படின்றத இன்ஃபர்மேஷன். ஓகேவா? இது வந்து டைனமிக். டேட்டாவுக்கு தகுந்த மாதிரி இது மாறிக்கிட்டே இருக்கும். அதே சமயத்தில் இதை வந்து வேறு விதமாகவும் இன்ஃபர்மேஷன் இருக்கும். மேபி டிஃப்ரெண்ட் நேரத்துக்கு தகுந்த மாதிரி, இடத்துக்கு தகுந்த மாதிரி, சிச்சுவேஷனுக்கு தகுந்த மாதிரி, அல்லது நபருக்கு தகுந்த மாதிரி இந்த இன்ஃபர்மேஷன்றது மாறும். ஒருத்தர் சொல்லுவார் அவரோட இயர் ஆஃப் பர்த் 1985 அப்படின்னு. இன்னொருத்தர் சொல்லலாம் அவரோட ஏஜ் வந்து 35. ரெண்டும் கரெக்டு தான். ஆனால் வந்து இன்ஃபர்மேஷன் வேறு. இந்த ரெண்டு இன்ஃபர்மேஷன் கிடைச்ச டேட்டா ஒன்று தான். ஒரே டேட்டாவிலேருந்து டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ் கிடைக்கும். நமக்கு தேவையானது டிஃப்ரெண்ட், அதில் நமக்கு எது தேவையானதோ அதை எடுத்து நம்ம ப்ராசஸ் பண்ணுவோம் நம்ம ரெக்யர்மெண்ட்டுக்கு தகுந்த மாதிரி. ஓகேவா? ஆனால் இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து டேட்டாவிலேருந்து தான் நமக்கு கிடைக்கும். டேட்டான்றது மாறாதது, இன்ஃபர்மேஷன்றது டைனமிக்.
இட் இஸ் கலெக்டட் ஃப்ரம் டேட்டா. ஓகேவா? இது எதுக்கு அங்கே திரும்ப திரும்ப இந்த சொல்கிறோம் அப்படின்னா, இதுதான் வந்து ப்ராசஸ் டேட்டா மைனிங்க்கு இம்பார்ட்டண்ட்டான இன்ஃபர்மேஷன். ஓகே, இப்போ நம்ம டேட்டாவை பார்த்துட்டோம், டேட்டாலேருந்து இன்ஃபர்மேஷன் பார்த்துட்டோம். அந்த டேட்டா அண்ட் இன்ஃபர்மேஷனை வச்சு நமக்கு சில நாலேஜ் கிடைக்கும். அந்த நாலேஜ் வச்சு நம்ம டெசிஷன் எடுப்போம், அல்லது நமக்கு சில தேவையான சில கொஸ்டின்ஸ்க்கு வந்து ஆன்சர் கிடைக்கும். இதுதான் டேட்டா மைனிங் அப்படின்னு பார்த்தோம். இதெல்லாம் வந்து எப்படி நடக்குது, இதோட ப்ராசஸ் என்ன, அல்லது லைஃப் சைக்கிள் என்ன, அல்லது ஸ்டேஜஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 6 ஸ்டேஜஸ் அல்லது இருக்குது. ஃபர்ஸ்ட் வந்து டேட்டா. இதுதான் வந்து நம்ம கையில் இருக்கிற ரா டேட்டா, டேட்டா பேஸில் இருக்கிறது. அந்த ரா டேட்டா வந்து என்ன பண்ணுவாங்கன்னா, அடுத்து வந்து டார்கெட்டட் டேட்டாவாக வந்து மாற்றுவாங்க. ஓகேவா? இந்த டார்கெட்டட் டேட்டா என்ன அப்படின்றது என்னன்னா, டேட்டா பேஸில் நிறைய டேட்டா இருக்கும், கலெக்ஷன் நிறைய என்டிட்டிஸ்லேருந்து டேட்டாஸ் இருக்கும். அதெல்லாம் வந்து தேவையான டேட்டாவை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எடுத்து, அதுலேருந்து தேவையான டேட்டா ஸ்ப்ளிட் பண்ணி செலக்ட் பண்ணுறது தான் வந்து டார்கெட். செலக்ட் பண்ணி வச்சுக்கிறது. எல்லா டேட்டாவையுமே எடுத்து ப்ராசஸ் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது. ஓகேவா? அதில் நமக்கு தேவையான டேட்டாவை ஸ்ப்ளிட் பண்ணி செலக்ட் பண்ணிக்கிறது. இதுதான் வந்து டார்கெட் டேட்டா. அப்போ நம்ம டேட்டா அனலிஸ்க்கு வந்து இந்த டார்கெட்டட் டேட்டாவை தான் வந்து யூஸ் பண்ணிக்க போகிறோம். கம்ப்ளீட் டேட்டா பேஸையும் நம்ம யூஸ் பண்ண மாட்டோம். ஓகேவா? இந்த டார்கெட்டட் டேட்டாவை வந்து எடுத்து ப்ரீ ப்ராசஸ் பண்ணுவாங்க. அப்படி ப்ரீ ப்ராசஸ் எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த நம்ம வந்து டார்கெட்டட் டேட்டா எடுத்துட்டோம், அதில் வந்து சில அன்னெசரி டேட்டாஸ் இருக்கலாம், அல்லது சில டேட்டாஸ் மிஸ் ஆகலாம். அதெல்லாம் வந்து ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக தான் இந்த ப்ரீ ப்ராசஸிங் அப்படின்ற ஸ்டெப். இந்த ப்ரீ ப்ராசஸ் பண்ணதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்கன்னா, அந்த டேட்டா வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவாங்க. இது வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபார்மிங் அப்படின்னு சொல்லுவாங்க. இது என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ப்ரீ ப்ராசஸ் பண்ண டேட்டாவை எடுத்து டிஃப்ரெண்ட் ஃபார்மேட்டில் வந்து சேவ் பண்ணி வைப்பாங்க. இந்த டேட்டாவை வந்து டைரெக்டாக மைண்ட் பண்ணுறதுக்கு யூஸ் ஆகும். அல்லது டேட்டா பேஸில் நார்மலைசேஷன் கூட சொல்லுவாங்க பார்த்தீங்கன்னா, அதே மாதிரி இங்கேயும் நம்மக்கிட்ட இருக்கிற ப்ரீ ப்ராசஸ் டேட்டாவை நார்மலைஸ்டு டேட்டாவை மாற்றிடுறது. இதுதான் வந்து டேட்டா ட்ரான்ஸ்ஃபார்மிங். இப்போ வந்து ஒரு ஸ்டேஜில் வந்து டேட்டா நமக்கு இருக்கும். இந்த டேட்டாவை வந்து மைண்ட் பண்ணுறது, இந்த ஸ்டேஜ் தான் வந்து மைனிங் த டேட்டா. மைண்ட் பண்ணி என்ன பண்ணுவாங்கன்னா, டெசிஷன்ஸ் எக்ஸ்ட்ராக்ட் த டெசிஷன் பை பேட்டர்ன்ஸ் அல்லது டெம்ப்ளேட்ஸ். என்ன மாதிரியான டேட்டா மைனிங் பண்ணுறாங்களோ அதுக்கு அந்த மாதிரியான பேட்டர்ன்ஸ் அல்லது டெம்ப்ளேட்ஸை வந்து கொடுப்பாங்க. இதுக்கு வந்து நிறைய மேத்தமேட்டிக்கல் ரூல்ஸ் அல்லது அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ணி இந்த மாதிரியான பேட்டர்ன்ஸ் அல்லது டெம்ப்ளேட்ஸ் வந்து கிரியேட் பண்ணிடுவாங்க. இந்த அல்காரிதம்ஸை வந்து நம்ம மெஷினுக்கு வந்து லேர்ன் பண்ண கொடுத்துட்டோம். அதுதான் வந்து மெஷின் லேர்னிங் அப்படின்னு சொல்லலாம். அதை ஓகே, இங்கே அது போட்டு ஆல்சோ கால்டு மெஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸும் இங்கே யூஸ் பண்ணலாம். ஓகேவா? இது இப்போ இந்த 5 ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா, இது எல்லாமே வந்து நம்மகிட்ட இருக்கிற டேட்டாவை வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக ப்ராசஸ் பண்ணி நமக்கு நம்மளோட தேவையானதை வந்து பதில் சொல்கிற மாதிரி மாற்றியாச்சு. இதை வச்சு நமக்கு நாலேஜ் கிடைக்கும். அந்த டேட்டா வந்து ஒரு யூசர் வந்து இன்டர்ப்ட் பண்ணலாம். அந்த பேட்டர்ன்ஸு அல்லது அந்த டெம்ப்ளேட்ஸ் வந்து இன்டர்ப்ட் பண்ணி நமக்கு தேவையான நாலேஜ் வந்து நம்ம எடுத்துக்கலாம். இதை வந்து ஹியூமன் பண்ணலாம், அல்லது அந்த மெஷினுக்கு இதை லேர்ன் பண்ண கொடுத்துட்டோம்னா மெஷின் யூஸ் பண்ணி கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி நம்ம இதை எடுத்துக்கலாம். ஆனால் ஸ்டேஜ் 5 வரைக்கும் ஃபுல்லாக வந்து கம்ப்யூட்டரைஸ்டு தான். ஓகேவா? ஃப்ரம் த மைண்ட் டேட்டா டெம்ப்ளேட் ஆர் பேட்டர்ன் we can get the knowledge. ஓகேவா? இதுதான் வந்து 6 ஸ்டேஜஸ் ஆஃப் டேட்டா மைனிங். இதை நாங்கள் வந்து இங்கே சின்ன டயக்ராம் மூலமாக வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு போட்டிருக்கேன். ஏன்னா டெக்ஸ்ட்டாக பார்க்குறத விட டயக்ராம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக மைண்டில் நிற்கும். நம்மக்கிட்ட வந்து டேட்டா இருக்குது, டேட்டா பேஸில் இருக்கிற டேட்டா, டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் டேட்டா எல்லாம் கலந்து இருக்குது. அதிலிருந்து நமக்கு தேவையானதை பிரித்து எடுக்கிறோம். டார்கெட்டட் டேட்டா தேவையில்லாத ரிமூவ் பண்ணிட்டு, அப்புறம் அதை வந்து ப்ரீ ப்ராசஸ் பண்ணி ப்ரீ ப்ராசஸ் டேட்டாவை மாற்றுறோம். இந்த ப்ரீ ப்ராசஸ் டேட்டாவில் சிலது மிஸ் ஆகலாம், அதெல்லாம் என்னென்ன அப்படின்னு ஐடென்டிஃபை பண்ணுறது. எதாவது மிஸ் ஆயிருந்துச்சுன்னா அதை வெளியிலேருந்து கொண்டு வந்து உள்ளே செட் பண்ணி வச்சுக்கிட்டு அதை வந்து ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணுவாங்க. ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டாவில் வந்து என்ன இருக்கும், டிஃப்ரெண்ட் ஃபார்மில் வந்து அதை சேவ் பண்ணுவோம். நார்மலைஸ் பண்ணி டிஃப்ரெண்ட் ஃபார்ம் டேட்டா பேஸில் இருக்கிற ஃபார்மேட்டில் இந்த ட்ரான்ஸ்ஃபார்ம் டேட்டாவில் வந்து டேட்டா பேஸில் இருக்கிற ஃபார்மேட்டில் இங்கே இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. வேறு ஒரு ஃபார்மேட் போகலாம், அல்லது வேறு ஒரு டேட்டா பேஸ்க்கே போகலாம். இது வந்து ஆர்டிபிஎம்எஸ்ஸாக இருக்கும் நம்மளோட ரியல் டேட்டா பேஸ். இந்த இடத்துக்கு வர்றப்போ வந்து இது NoSQL மாறிடலாம். கசிந்திரா, ஹதூப் இந்த மாதிரி NoSQL அந்த 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 இடத்துக்கு அப்படி டோட்டலாக ட்ரான்ஸ்ஃபார்ம் ஆயிரும், வேறு ஃபார்மேட்டுக்கு அப்படியே மாறிடும். இங்கேருந்து பேட்டர்ன்ஸ் அல்லது டெம்ப்ளேட்ஸ் கிரியேட் பண்ணுவோம் யூஸிங் மேத்தமெட்டிக் ரூல்ஸ் அல்லது அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ணி நம்ம கம்பெனிக்கு தேவையான மாதிரி பேட்டர்ன்ஸ் அல்லது ரூல்ஸ் இது கிரியேட் பண்ணிடுறாங்க. இதிலிருந்து நம்ம நாலேஜ் வந்து கெயின் பண்ணிப்போம். அப்போ டேட்டா மைனிங் அப்படின்ட்டு என்னன்னா,
எக்ஸ்ட்ராக்டிங் த நாலேஜ் ஃப்ரம் டேட்டா இஸ் டேட்டா மைன். நம்மக்கிட்ட இருக்கிற டேட்டாவிலேருந்து நம்ம நாலேஜ் கெயின் பண்ணுறோம். 70 ரூபா பெட்ரோல் 1ஆம் தேதி அப்படின்ற இன்ஃபர்மேஷன்லேருந்து ஓகே அடுத்த மாதம் 2% விலைவாசி கூட போகுது அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். இதுதான் வந்து நமக்கு கிடைக்கிற நாலேஜ் இந்த டேட்டாவிலேருந்து. இது வந்து இந்த 6 ஸ்டேஜஸ் அல்லது 6 ஸ்டெப்ஸ் அப்படின்னு சொல்லலாம், 6 ஃபேஸஸ் அப்படின்னு சொல்லலாம். இதெல்லாம் இப்படி ப்ராசஸ் பண்ணி வர்றது தான் வந்து டேட்டா மைனிங். இந்த டேட்டா வந்து ப்ராசஸ் பண்ணி வந்துருச்சு, நாலேஜ் நமக்கு கிடைச்சிருச்சு. ஓகே, இதுதான் வந்து டேட்டா மைனிங் அப்படின்றது. ஓகே, நம்ம பார்த்தோம் அந்த 5th ஸ்டேஜில் வந்து பார்த்தோம் சில அல்காரிதம்ஸ்லாம் யூஸ் பண்ணி அதை மெஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி. அது பார்த்தீங்கன்னா நிறைய அல்காரிதம்ஸ் இருக்குது. டேட்டா மைனிங்கில் வந்து நிறைய அல்காரிதம்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, மெஷின் லேர்னிங் அல்காரிதம்ஸு. அதில் நான் இங்கே வந்து 3 கொடுத்து கிளாசிஃபிகேஷன் லேர்னிங், நியூமெரிக் எஸ்டிமேஷன், அசோசியேஷன் லேர்னிங், இந்த மாதிரி நான் சில எக்ஸாம்பிள்ஸ் கொடுத்துருக்கேன். இது மாதிரி நிறைய அல்காரிதம்ஸ் இருக்குது. 100 அல்காரிதம்ஸ் வரைக்கும் கூட இருக்குது. அது அல்லது சிலதை வந்து நமக்கு தேவையான மாதிரி நம்மளே கூட ஓன் அல்காரிதம் கூட எழுதலாம், சில கம்பெனிஸ் எழுதுவாங்க. அது டிபெண்ட்ஸ் ஆன் த ரெக்யர்மெண்ட். ஓகேவா? இப்போ வந்து கிளாசிஃபிகேஷன் லேர்னிங் அப்படின்னா என்னன்னு பார்ப்போம். ஓகே, இப்போ வந்து ஃபுல்லாக தியரியாக பார்த்தா ஒன்றும் புரியாத மாதிரி இருக்கும். டயக்ராம் வச்சு ஓகே கான்செப்ட் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்ட். இதை நம்ம ரியல் எக்ஸாம்பிளில் வந்து அப்ளை பண்ணி பார்த்தா நமக்கு ஈஸியாக வந்து இதை ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதுக்கு வந்து இந்த கிளாசிஃபிகேஷன் லேர்னிங் அப்படின்ற அல்காரிதம் வந்து எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத பார்ப்போம். ஓகே, கிளாசிஃபிகேஷன் ஆஃப் லேர்னிங் அப்படின்றது என்னன்னா கிளாசிஃபை த கேரக்டரிஸ்டிக்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் ஆர் என்டிட்டிஸ் அப்படின்றது. நமக்கு தெரியும் என்டிட்டிஸ் அப்படின்றது வந்து இஆர்டிலே பார்த்துருப்போம், ஒரு டேபிளை வந்து நம்ம மென்ஷன் பண்ணுறது. அது மாதிரி ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. அதில் இருக்கிற அந்த டேட்டாவை வச்சு கிளாஸிஃபை பண்ணணும். அந்த டேட்டா வந்து கிளாஸிஃபை பண்ணிடுறோம் அந்த டேட்டாவோட கிளாஸிஃபிகேஷனை வச்சு. உதாரணத்துக்கு அப்படின்னு பார்த்தா ஒரு கார் ஷோரூம் இருக்குது அப்படின்னு வச்சுப்போம். ஒரு கார் கம்பெனிக்கு வந்து நிறையா ஷோரூம் வச்சுருக்கோம். அங்கே வர ஒரு கஸ்டமர் வந்து ட்ரையல் பார்க்க வருவார், கார் ட்ரையல் பார்க்க வருவார். அப்படி ட்ரையல் பார்க்க வந்துட்டு போனவர் காரை வாங்குவாரா மாட்டாரா அப்படின்றத அந்த கம்பெனியால் ப்ரிடிக்ட் பண்ண முடியும். அதுதான் இதுதான் டேட்டா மைனிங் அப்படின்றது. இங்கே போட்டிருக்கோம் அந்த அவர் வந்திருக்கிறவர் கார் வாங்குவாரா மாட்டாரா அப்படின்றத கிளாஸிஃபை பண்ணுவாங்க. அது எப்படி அப்படின்னு பார்ப்போம். எப்படி இந்த இன்ஃபர்மேஷனை வந்து அவங்க டேட்டாவில் இருந்து மைண்ட் பண்ணி இந்த இன்ஃபர்மேஷன் எப்படி வாங்குவாரா மாட்டாரான்னு டெசிஷன் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபஸ்ட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ட்ரெயின் த மெஷின் யூஸிங் ட்ரைனிங் த டேட்டா ஃப்ரம் த டேட்டா வாட் வி ஹேவ். அவங்கக்கிட்ட ஏற்கனவே நிறைய இன்ஃபர்மேஷன் இருக்கும். இப்போ ஒரு கம்பெனினா இந்தியாவில் நிறையா ஷோரூம்ஸ் இருக்கும். அங்கே வர்ற எல்லா கஸ்டமரோட இன்ஃபர்மேஷனையும் கலெக்ட் பண்ணுவாங்க. கலெக்ட் பண்ணி அதை டேட்டா பேஸில் வாங்கி வச்சுக்கிட்டு அவங்கள பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷனும் வாங்குவாங்க. உங்களுக்கே தெரியும், நீங்கள் கார் பைக் எது வாங்க போனாலும் உங்களை பற்றி ஃபுல் இன்ஃபர்மேஷன் வாங்குவாங்க. எல்லாத்தையுமே வந்து டேட்டா பேஸில் ஏற்றி வச்சுருவாங்க. அது மட்டும் இல்லாமல் மற்ற கம்பெனிகிட்ட இருந்து கூட இந்த டேட்டா வந்து காசு கொடுத்து வாங்குவாங்க. ஓகேவா? அப்போ தான் நமக்கு மோர் அக்யூரேட் டேட்டா கிடைக்கும், இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். வாங்கி அதெல்லாம் டேட்டா பேஸில் ஏற்றி வச்சுக்கிட்டு அந்த டேட்டாவிலேருந்து ப்ராசஸ் பண்ணி சில இன்ஃபர்மேஷனை வந்து அவங்க லேர்ன் பண்ணியிருப்பாங்க. அதை வந்து மெஷினுக்கும் லேர்ன் பண்ண கொடுத்துருப்பாங்க. உதாரணத்துக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மேல் கஸ்டமர் வந்து 25 இயர்ஸ் ஏஜ், ஒர்க் பண்ணுறாரு, கிரெடிட் ரேட்டிங் குட்டாக இருக்குது, நல்லா இருக்குது. ஆனால் அவருக்கு சேலரி வந்து 5 lakhs வாங்குறாரு அப்படின்னா அவர் கார் வாங்க மாட்டார் அப்படின்னு அவங்க வந்து டெசிஷன் எடுத்து வச்சுருப்பாங்க. இது எப்படி அப்படின்னா அவங்களுக்கு வந்து கஸ்டமர் ஏற்கனவே இதே கேட்டகரியில் வந்த கஸ்டமரை பற்றி நிறையா கஸ்டமரை வந்து இன்ஃபர்மேஷன்லாம் கலெக்ட் பண்ணி இதே கேட்டகரியில் வந்தவங்க நிறையா பேர் கார் வாங்காமே போயிருந்துருக்கலாம். 25 இயர்ஸ் இருக்கிற ஒரு பையன் வந்து சும்மா கார் ஓட்டி பார்ப்போம் அப்படின்றக்காண்டி வந்து பார்த்துட்டு நிறையா பேர் போவாங்க. அப்போ வந்து அவங்க இந்த கேட்டகரி வாங்குறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு முடிவு பண்ணியிருப்பாங்க. ஆனால் அதே மெயில் கேண்டிடேட் ஒரு 35 வயசு, கிரெடிட் ரேட்டிங்கும் நல்லா இருக்குது, ஒரு 7 லட்ச ரூபா வரைக்கும் சம்பளம் வாங்குறாருன்னா அவர் வந்து கார் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஓகேவா? இதெல்லாம் வந்து ஹிஸ்ட்ரி, இதெல்லாம் வந்து அவங்கக்கிட்ட இருக்கிற டேட்டா, ஏற்கனவே நடந்தது. இந்த நடந்ததை வச்சு ஏற்கனவே அவங்க ஷோரூமுக்கு வந்தவங்களை பற்றின இன்ஃபர்மேஷன் வந்து கார் வாங்கினவங்க அல்லது வாங்காதவங்க அவங்கள பற்றின இன்ஃபர்மேஷன் வச்சு அவங்கக்கிட்ட இந்த இன்ஃபர்மேஷன் இருக்குது. இதை வந்து மெஷின் கொடுத்து இதை லேர்ன் பண்ண கொடுத்துருவாங்க. ஓகே, இப்போ இதை வச்சு என்ன பண்ணுவாங்கன்னா ஒரு மாடல் கிரியேட் பண்ணுவாங்க. அந்த மாடல் வந்து டெசிஷன் கிரியேட் பண்ணுறதுக்கு உதவும். இது பார்த்தீங்கன்னா ஒரு பைனரி ட்ரீ மாதிரி இருக்கும். இதை வந்து டெசிஷன் ட்ரீ அப்படின்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் ஏஜ்
30 கீழே இருக்குது அப்படின்னா, அவரோட சேலரி 5 லட்சத்துக்கு கீழே இருக்குது அப்படின்னா கார் வாங்குவாரா? வாங்க மாட்டார். 30 கீழே இருக்கிறவங்க வந்து 5 லட்சத்துக்கு மேலே சம்பளம் வாங்குறாங்கன்னா கார் வாங்குறதுக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா அப்போ வந்து அவங்களுக்கு நிறைய கமிட்மெண்ட்டே இருக்காது. அவங்க வந்து ஈஸியாக இஎம்ஐ போட்டு கார் வாங்கியிருப்பாங்க. ஆனால் ஏஜ் 30க்கு மேலே போயிடுச்சு அப்படின்னா ஜெண்டர் செக் பண்ணுறோம். மேல், ஃபீமேல். ஃபீமேல்லாம் இது வந்து நான் சாம்பிளுக்கு தான் போட்டிருக்கேன், ரியல் கிடையாது. இது இன்னும் எக்ஸ்டெண்ட் ஆகலாம். ஃபீமேல்னால் வேறு ஏதாவது கேட்டகரி இன்க்ளூட் ஆகலாம். கிரெடிட் ரேட், அடுத்து கிரெடிட் ரேட் செக் பண்ணி நல்லா இருந்தவங்க. இது வந்து அவங்கக்கிட்ட ஏற்கனவே இருக்கிற டேட்டாவை வச்சு இந்த டெசிஷன் ட்ரீ கிரியேட் பண்ணி இந்த டெசிஷன் ட்ரீ மாடலை வந்து மெஷினுக்கு லேர்ன் பண்ண கொடுத்துருவாங்க. அப்போ புதுசாக வர கஸ்டமரோட இன்ஃபர்மேஷனை வந்து அந்த மெஷின் கொடுத்த உடனே அந்த மெஷின் இந்த ட்ரீ மூலமாக ப்ராசஸ் பண்ணி வந்த கஸ்டமர் கார் வாங்குவாரா மாட்டாரா அப்படின்றத அவங்களுக்கு சொல்லும். வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா அப்படின்றது. வாங்குவாரா மாட்டாரான்னு சொல்ல முடியாது, ஜோசியம் கிடையாது. இது சயின்ஸ், டேட்டா சயின்ஸ். அப்ளைங் டெசிஷன் ட்ரீ ஷோரூம் மெம்பர் கேன் ப்ரெடிக்ட் நியூ கஸ்டமர் எபிலிட்டி. வாங்குவாரா மாட்டாரா அப்படின்றது எபிலிட்டி தான். ஓகேவா? ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு மேல் கேண்டிடேட் ஏஜ் 35, ஒர்க்கிங், கிரெடிட் குட், சேலரி 7 lakhs, கார் வாங்குவாரா? எஸ். இப்போ இந்த ட்ரீ கோத்ரூ பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஏஜ் 35, ஜெண்டர் மேல், கிரெடிட் ரேட் குட், வாங்குவார். ஃபீமேல் கேண்டிடேட் அதே மாதிரி ஃபீமேல் 25 years, குட், 6 lakhs இருக்குது, வாங்குவாங்க, ஃபைன். அப்போ வந்து அங்கே அவங்க வந்து டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி போனதுக்கப்புறம் வந்து இந்த மாதிரி வாங்குவதற்கு அதிகமான வாய்ப்பு இருக்கிற கஸ்டமர்ஸ்க்கு வந்து இவங்க நாங்கள் போயிட்டாங்க, அவங்க வேற ஒரு ஷோரூம் போயிடக்கூடாது. வேற ஒரு ஷோரூம் போயிட்டாங்கன்னா அவங்களுக்கு வந்து கொஞ்சம் ப்ராஃபிட் கம்மியாகும் இல்லையா? அதனால் வந்து ஷோரூம்லேருந்தே நாங்கள் இன்னும் கொஞ்சம் ஆஃபர் தர்றோம், நீங்கள் எங்ககிட்டே வந்து கார் வாங்குவாங்க அப்படின்னு சொல்லி ஃப்ரீக்வெண்ட்டாக காண்டாக்டில் இருப்பாங்க. இப்போ இந்த சிஸ்டம் மூலமாக வந்து ஒருத்தர் கார் வாங்க மாட்டார் அப்படின்றத அவங்களால ப்ரிடிக்ட் பண்ண முடிஞ்சதுன்னா இவங்க வந்து அந்த கஸ்டமருக்கு வந்து காண்டாக்ட்லாம் அவ்வளோவா வச்சுக்க மாட்டாங்க. கஸ்டமராக மறுபடியும் வந்தால் தான். இந்த மாதிரி சுச்சுவேஷனை நீங்களும் ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க அல்லது கண்டிப்பாக ஃபியூச்சரில் ஃபேஸ் பண்ணுவீங்க. அப்போ வந்து நீங்கள் இந்த அல்காரத்தை வந்து நீங்கள் அப்ளை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி தான் அவங்க ஐடென்டிஃபை பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லி. ஓகேவா? இதுதான் வந்து கிளாசிஃபிகேஷன் லேர்னிங். இப்போ இதே இது வந்து எஸ் நோ அப்படின்னு இந்த கிளாசிஃபிகேஷன் லேர்னிங் வந்து எஸ் நோ அப்படின்னு சொல்லி ஸ்ட்ரைட் ஃபார்வர்டாக சொல்லிடுச்சு. இது வந்து அவ்வளோ அக்யூரேட்டாக இருக்கும் அப்படின்னு சொன்னால் முடியாது. இப்போ எஸ் அப்படின்னு வர்றது ஒருவேளை வாங்காமையும் போகலாம். ஓகேவா? அப்போ இது என்ன மோர் அக்யூரேட்டாக போகணும் அப்படின்னு பார்த்தா இதை வந்து நியூமரிக் எஸ்டிமேஷன் அப்படின்னு சொல்லி இன்னொரு மெஷின் லேர்னிங் இருக்கும். அதுவும் இதே மாதிரி தான். ஆனால் இங்கே வந்து எஸ் நோ அப்படின்னு சொல்லாது, சில பர்சன்டேஜ் சொல்லும், ப்ராபபிலிட்டி. ஓகே, 0 to 1 வரைக்கும் வச்சுக்கிட்டோன்னா 0 கம்மி, 1 அதிகம் அப்படின்னு வச்சுக்கிட்டா அதிகமான பாயிண்ட் இருக்கிறவர் வந்து கார் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகம், கம்மியாக இருந்தால் கார் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் கம்மி அப்படின்னு. அப்போ அதிகமான நம்பர்ஸ் இருக்கிறவங்கக்கிட்ட கஸ்டமர் கேர்லேருந்து காண்டாக்ட் பண்ணி அவங்கள வந்து நிறைய ஆஃபர்ஸ் கொடுத்து அவங்க கஸ்டமரை ரீட்டைன் பண்ணி அவங்க பிஸ்னஸ் வந்து இம்ப்ரூவ் பண்ணிப்பாங்க. இதுதான் டேட்டா மைனிங் அப்படின்றது. ஓகேவா? இப்படி டேட்டா மைனிங் யூஸ் பண்ணி பல கம்பெனிஸ் வந்து அவங்களோட பிஸ்னஸை க்ரோத் பண்ணிக்கிறாங்க. பிஸ்னஸ் கம்ப்யூட்டிங். நான் ஆரம்பத்தில் உங்ககிட்ட ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தேன், எப்படி ஃபினான்ஸ் மினிஸ்டர் அல்லது ஆர்பிஐ கவர்னர் 2025 வந்து இந்தியாவோட ஜிடிபி, இந்தியாவோட க்ரோத்தை பற்றிலாம் சொல்ல முடியுது அப்படின்னு. அதுக்கு இந்த டேட்டா மைனிங் தான் வந்து காரணம். இது வரைக்கும் இந்தியாவோட க்ரோத் ரேட், இந்தியாவில் நடந்த இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இதெல்லாம் வச்சு கால்குலேட் பண்ணி அதிலேருந்து சில இன்ஃபர்மேஷன் நாலேஜ் கேதர் பண்ணி அதிலேருந்து சில டெசிஷன் எடுத்து அப்ரோச் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இப்போ கரண்ட்டாக. இப்போ இது வரைக்கும் நடந்தது, இனிமேல் இப்போ அவங்க பண்ண போகிறதையும் வச்சு ஃபியூச்சரில் நடக்க போகிறத ப்ரிடிக்ட் பண்ணி சொல்கிறாங்க. இதுதான் டேட்டா மைனிங் அப்படின்றது. ஓகேவா? நம்ம அடுத்த வீடியோவில் டேட்டா வேர்ஹவுஸ் பற்றி பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். இப்படி சேனலுக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் அமைக்கிட்டிங்கன்னா நான் அடுத்த வீடியோ அப்லோட் பண்ணோன்னே அது உங்களுக்கு தெரியப்படுத்திடும். நன்றி, வணக்கம்.